இப்போ ஃபைலு மேஜிக் புல்லட்டு, கோலோகிராம் அந்த ஃபைல்லாம் எப்படி அப்ளை ப்ராசஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரு குளோபல் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிட்டு கெஸ்ட் ஐடியில் ஃபஸ்ட்டு போய்க்கிடுங்க. இது எதுக்கு நம்ம டவுன்லோட் ஃபைல் வருதுன்னா, நம்ம டிஎன்எஸ் ஆன் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி. அது டிஎன்எஸ் போய் ஆஃப் பண்ணிட்டு வரணும். டிஎன்எஸ் ஆஃப் பண்ண திரும்ப தான் இருக்கலாம். டிஎன்எஸ் இதை வந்து ஆஃபில் வச்சுருங்க. சேவ் ஓகே, அப்படி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் மறுபடியும் ரிட்டர்ன் ஃப்ரீ ஃபயர் உள்ளே போங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இப்போது டிஎன்எஸ் ஆன் பண்ணிக்கிறேங்க. மினிமைசேஷன் பண்ணிட்டு டிஎன்எஸ் ஆன் பண்ணிடுங்க. டிஎன்எஸ் பார்த்துக்கிறேன். இந்த டிஎன்எஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். டிஎன்எஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீ ஃபயரில் போய்ட்டு எப்போவுமே நீங்கள் கெஸ்ட் ஐடியை அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி செட்டிங் மட்டும் வைக்கக்காண்டி ஒரு ஜிமெயிலுக்குள்ளே செட்டிங் டவுன்லோட் போட்டு வந்துடுவேன். டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நாச்சு வேண்டாம், ஆஃப் பண்ணிக்கிறத. ஓகே, இப்போது லாக் அவுட் கொடுத்துட்டு கெஸ்ட் ஐடிக்குள்ளே போய்க்கிறேங்க. கெஸ்ட் ஐடி ஃபைலை அட்டாச் பண்ணுங்கள். கெஸ்டடிக்குள்ளே வந்துட்டு இப்போ டவுன்லோட் வந்து கேரக்டர் இருக்கலாம், இதை டவுன்லோட் பண்ணுங்க. ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவுட்ஃபிட்டு கலெக்ஷன் இருக்கலாம், அதில் போய்ட்டு இந்த க்யூட் நவுன் இருக்கலாம், அவுட்ஃபிட் நவுன் இருக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் கிளாசிக்னு இருக்கலாம், அதையும் டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கலெக்ஷன் வெப்பன் ஸ்கின் இருக்கலாம், அதையும் டவுன்லோட் பண்ணுங்க. இது 3 டவுன்லோடு அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இது டவுன்லோடு ஆகாத வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். கேரக்டர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவுட்ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் தள்ளி விட்டு ரிசெட் டச்சாரு டவுன்லோடில் தான் அந்த ஃபோல்டர் போட்டிருக்கேன். டெலகிராமு நான் 2 மேஜிக் புல்லட்டு ஃபைல் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உள்ள மேஜிக் புல்லட் ஃபைலே போடுறேன் பாருங்கள், அப்டேட் ஃபைலு. இப்போ இது ஃபைலை காப்பி பண்ணிக்கிடுங்க. காப்பி பண்ணிட்டு இதை டச் பண்ணிங்கன்னா சார் இது மேலே இருக்கலாம். மேஜிக் புல்லட்டை டச் பண்ணி ப்ரைவேட் ஸ்டோரேஜ் டச் பண்ணி ஆண்ட்ராய்டு டேட்டா ஃப்ரீ ஃபயர் இதில் ஃபைல்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்டோரேஜுக்கு ப்ரைவேட் ஸ்டோரேஜில் போனால் ரீநேம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் இருக்குல்ல, ILCP2 இருக்கும், அதை ரீநேம் பண்ணுங்கள்.
காப்பி பண்ணி பண்ணி ரீநேம் டச் பண்ணி போட்டு வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ஃபைலை டச் பண்ணுங்கள். டைப் ஸ்டோரேஜ் டவுன்லோடு டெலகிராமில் தான் அந்த ஃபைல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் இருக்கலாம், ILCP2 இதுதான் ஹேக் ஃபைலு. அதை காப்பி பண்ணி அப்புறம் மேஜிக் புல்லட் டச் பண்ணிங்கன்னா டைப் ஸ்டோரேஜ் வரும். ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு டேட்டா ஃப்ரீ ஃபயரு. இப்போ ஃபைலை டச் பண்ணி இப்போ கீழே பாருங்கள், பேஸ்ட் பண்ணிங்க. கீழே உள்ள காலண்டர் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ அப்படியே மினிமைசேஷன் பண்ணி நீக்கிட்டு இருக்கலாம் ஹேக் ஃபைல். அந்த ஹேக் ஃபைலை டச் பண்ணி வச்சுருங்க. டச் பண்ணி வச்சுட்டு ஹேக்கு ஒரிஜினல் சிப்பு 2 சிப் இருக்கா, இப்போ அப்படியே மினிமைசேஷன் பண்ணிக்கிறேங்க. மினிமைசேஷன் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. ஃப்ரீயில் இட்டு நான் கெஸ்டடிக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு கிளாஸ் கூட தான் போட முடியும். நீங்கள் ரேங்க்டு சிஎஸ்சி எது போட்டாலும், சிஎஸ்சி ரேங்க்டு போட்டிங்கன்னா, கிளாசிக் போட்டிங்கன்னா அந்த போட்டு wings from last night. I'm starving. Oh man, I should have finished those deep fried chicken wings from last night. I'm starving. இப்போ செய்தீங்கன்னா Free Fire India is set. I trained myself for this opportunity. பாம் எடுத்துட்டு It's showtime. நம்ம டீம் வராத இடத்துல போய் பாம்பு போட்டு டெத் ஆயிடும். நம்ம டீம் வந்தாங்கன்னா ரிவ்யூ பண்ணாங்கன்னா ஆட்டோ பேக் எடுத்துடும். ரிவ்யூ பண்ணக்கூடாது. நம்ம டீம் வராத இடத்துல போயிட்டு வரும். இந்த இடத்துல பாம்பு வச்சுங்க. இப்போ ஹார்ட்டை கொடுத்து ஃபாஸ்ட்டாக டெத் ஆயிருங்க. டெத் ஆகிட்டு ஃப்ரீ ஃபயரை தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு இதில் ஃப்ரீ ஃபயர் தள்ளி விட்டு இந்த ஹைச்சிஏ சிப்புன்னு இருக்கலாம், அந்த சிப்பை டச் பண்ணி எக்ஸெட்டர் கொடுத்துருங்க. அப்ளை ஆல் கொடுத்துட்டிங்களா? அவ்வளோதான். இப்போ ஃப்ரீ ஃபயர் லோகோ வரும்போது மினிமைசேஷன் பண்ணிக்கணுங்க. இப்போ மினிமைசேஷன் பண்ணிட்டு இப்போ ஒரிஜினல் சிப்பை போடுங்க. இந்த இருக்கலாம் ஒரிஜினல் சிப்பு, இந்த சிப்பை அட்டாச் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ கேம்குள்ளே போய் நம்ம டீம்காரங்கிட்ட போனால் அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம இந்த மேஜிக் பிளேட் எஃபெக்ட் இருக்கும் அவனை சுற்றி. நம்ம போகும்போது என்ன ஆகும்னா அவன் நம்மளை தள்ளிட்டு போகிறான். அதனால் எனிமி அட்டாக் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. வந்து அட்டாக் பண்ண முடியாது. இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்காம
இதில் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்தீங்கன்னா ஐடி பேன் வரும். வெளியில் வரக்கூடாது. போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் உடனே தள்ளி விட்டுங்க. போய் அடித்த உடனே ஒரு வாட்டி நான் கரெக்டாக அப்ளை பண்ணி காமிக்கேன். எப்படி பண்ண Need equipment. Need equipment. enemy லொக்கேஷன் தெரியுதா பார்த்தீங்களா? தெரியுதா லொக்கேஷன் பாருங்க. ஆரஞ்சு முடிஞ்சு. Look at me go. I'm not the old me no more. Need equipment. கொஞ்சம் மினிமம் பண்ணுங்க. 4 மேட்ச் போய் அடிக்க வர கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். Look at me go. I'm not the old me no more. Resources here. Need equipment. It's there. ஆட்டோமேட்டிக்காக உள்ளது மாதிரி அது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் செட்டிங் கிடையாது. அந்த செட்டிங் தான். போய் அடிச்சதுக்கப்புறம் அப்படி நீங்கள் வெளியில் வந்துக்கூடாது. அப்படி கோல் லாபி வரக்கூடாது. தள்ளி விட்டு அப்படி ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகணும். தள்ளி விட்டு ரிட்டன் உள்ளே போகணும். ஏன்னா அந்த ஹேக் சிப்பு உள்ளே இருக்கும். அந்த சிப்பை வந்து நம்ம தள்ளி விட்டு போனோம்னா ஒரிஜினல் சிப்பை ஆட் பண்ணோம்னா இப்போ ஒரிஜினல் சிப்பு ஆட் ஆகிடும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இப்படி தான் நீங்கள் சிஎஸ் புஷ் பண்ண முடியும். இப்படி லாபிக்கு வந்து ஒரு மேட்ச் போட்டுட்டு கிளாஸுக்கு சிஎஸ் ரேங்க் போட்டுட்டு ஒரு மேட்ச் டெத் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு மேட்சும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பிஆர் மேட்ச்னால் எப்படின்னா நம்ம ஸ்குவாடோட தான் போக முடியும். சோலோவாக போக முடியாது. ஸ்குவாடு இல்லை டீயே போகணும். நம்ம டீம் மேனேஜனும் டெத் ஆகாமல் பார்த்துக்கிட சொல்லிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு டெத் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த கேக் சிப்பு ஒற்றை சிப்பு போட்டு வந்தோம்னா அதை மாதிரி போட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம டீமை ரிவ்யூ பண்ண சொல்லி அப்படியே தான் ப்ளே பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.